ஹலோ guys, வெல்கம் டு ட்ரிக்கி vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஹேர் கட் வீடியோ தான். நான் எங்கே ஹேர் கட் பண்ணேன் அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் பள்ளிக்கரணையில் ஹேர் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கே போகலாம். அண்ட் நான் சொல்கிறேன், இந்த பர்சன்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோடய ஹேர் வந்துட்டு பயங்கரமாக வாவாக பண்ணி கொடுத்தாங்க. ஷார்ட் ஹேர் கட் பண்ணாலே எனக்கு ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுலேயுமே இவங்க பண்ண இந்த ஹேர் கட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்டைலை கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு எடுத்து கொடுத்துச்சு. அதோட நீங்கள் டோக்கியோவை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால டோக்கியோட கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவை எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கை கொடு பேபிக்கு, கை கொடு. டாடி ஃபிங்கர் பேபி என்ன? ஐயோ, நின்று எடுத்து வரா வேண்டிட்டா. இவ பாத்தியா, அவகிட்ட போறதுக்காக சொல்லிட்டு இருக்கா. மையில வைக்க முடியும். ஐப்ரோஸ் வளரணும்டி. பாரு, ரெஸ்பான்ஸ் பண்றால. தூக்கிட்டு போயிடலாமா பேபி? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ, அவகிட்ட போறதுக்காக ட்ரை பண்றாடி. வா, நல்லா இருந்தோம். பேபி இரு அம்மா இன்னைக்கு தர பேபின்னு தர. நீ பேபி ஒண்ணு செய்ய பாடிலியாட்டோ. இரு பேபி, அக்கா கால் பத்தல பேபி. சரி பரவாயில்ல, வச்சோம் பேபி. ஓ வேண்டாம். அக்கா காலு பத்தல இல்ல உனக்கு தூங்குறது. அவகிட்ட குதிச்சு அப்புறம் அவளுக்கே புரிஞ்சு போச்சல, இவளுக்கு பத்த மாட்டேங்குது. தீபாவளிக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க மாமியார் வந்துட்டு எனக்காக ஸ்பெஷலாக மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் மாமியாரும் கூட. அவங்க பயங்கர க்யூட் அண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஆள் அவங்க. இனி நம்மளோட ஹேர் கட் வீடியோ பார்த்துடலாம். ஸோ நான் ஏன் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு லாங் ஹேர் பிடிக்கவே பிடிக்காது. ஷார்ட் ஹேர் தான் என்னோடய ஃபேவரட். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண வராது. ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஒன்று போனிடெயில் போட்டு என்ஜாய் பண்ணிவிடுவேன், அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஸ்டைலாக போயிடுவேன். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஈவன் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டாலும் நான் வந்துட்டு குஷி கிளிப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபேஸில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் குஷி கிளிப்பில் பின் பண்ணி விட்டுருவேன், லைக் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு. அவ்வளோதான் என்னோடய ஹேர் ஸ்டைல், எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலும் கூட. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் லாங் ஹேராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறதுனால இந்த கொண்டை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா இந்த கொண்டையுமே எனக்கு அவ்வளோ பழக்கமான ஒரு விஷயமும் கிடையாது. அது இப்போ லாங் ஹேர் வந்ததுக்கப்புறமா தான். அண்ட் என்னோடய அம்மாவுக்கும் சரி என்னோடய மாமியாருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே நான் ஹேர் கட் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்காது. ரெண்டு பேருமே உட்காந்து அழுவாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் நான் பயங்கரமாக திணற விட்டுருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அவங்க தான் ஃபுல்லாகவே ஹெட் பாத் பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் ஹெட் பாத் பண்ணுவாங்க. இல்லைனா ஹேர் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவேன். அண்ட் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி லென்த் வேணும் எல்லாமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ்க்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர் வேணும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹேரை எதுக்கு சும்மா வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டுட்டாங்க. நம்ம எவ்வளோ வந்துட்டு லென்த்து வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அதுதான் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போவே எனக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு, நம்ம ஹேர் வந்துட்டு குட்டியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சைடில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவருக்குமே லாங் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹைதராபாத் பியூட்டி பார்லரில் ஒரு உமனுக்கு வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஷாம்பு பண்ணும்போது ப்ராப்பராக தலை வச்சு செட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வந்திருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம படுத்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட தலை, அதாவது கழுத்துக்கிட்ட வந்துட்டு தலைக்கும் கழுத்துக்கிட்டையும் ஒரு பெயின் வரும். அந்த பெயின் வரும்போது நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அலோ பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட பெயின் வந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஷாம்பு வந்துட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு சொல்லிவிடுங்க. கூச்சப்பட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருந்தீங்கன்னா பேடான ஒரு டைம் இருந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே ஒரு டைம் பெயின் வந்திருக்கு. நான் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக படுத்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எப்பயோ நடந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் கேள்விப்பட்டவுடனே அட கடவுளே, நமக்கும் அந்த டைமில் அந்த மாதிரி இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். அவ்வளோதாங்க, ஹேர் வாஷ் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ரெடியாக போகிறோம். ஹேர் கட் வந்துட்டு எனக்கு லேயர் கட் வேணும்னு கேட்டிருந்தேன். என்னோடய ஃபேவரட் ஹேர் கட்டும் இது. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய டென்சிட்டி இருக்கும். அதனால் வந்துட்டு லேயர் கட் பண்ணாலே ஒரு க்யூட்டாக பவுன்ஸியாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு வருமானு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். நான் எப்போவுமே இப்படி தான், எங்கேயாச்சும் போனேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே கொஞ்சம் சாய்ஸை வந்துட்டு கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட கொஞ்சம் நிறையவே ஐடியா இருக்கும். அதனால் எனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிடுவேன். பட் அவங்க என்ன வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ண சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு நிறைய டென்சிட்டி இருந்துச்சு. லேயர் கட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரிட்டி லுக் கொடுக்கும். பட் இப்போ இருக்குமான்னு தெரியல, வருமானு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு வரும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பள்ளிக்கரணை நேச்சுரல்ஸில் ஸ்வப்னம் நினைக்கிறேன் இவங்களோட பேர். ஒருவேளை நான் பேர் தப்பாக சொன்னோன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இவங்கள பார்த்து டேரெக்டாக நீங்கள் இவங்களை பிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 to 20 days ஆகிருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பவுன்சி வந்துட்டு என்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க நல்ல க்யூட்டாக வந்துட்டு அந்த லேயர் கட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக லேயர் கட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹீட்டோ இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரைட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஹெட் பாத் பண்ணுறேன். பட் ஸ்டில் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேர் விடும்போது எனக்கு அந்த பவுன்சி லுக் வந்துட்டு இப்போவும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்களும் செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. திருப்பியும் வந்துட்டு சரண்யா பழைய மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. என்னோடய ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் இது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டே வந்துட்டு கிடச்சிரும். என்னன்னு தெரியாது, லாங் ஹேரை விட எனக்கு ஷார்ட் ஹேரில் தான் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். சலூனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, பள்ளிக்கரணையில் லோட்டஸ் பாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் நேச்சுரல் சலூன். அங்கே போயிட்டு முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஹேர் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு லுக்கே நமக்கு வந்துட்டு கிடைக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு க்யூட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே பானிபூரி சாப்பிட வந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டுட்டு. பானிபூரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுனால நமக்கு இப்போ பானிபூரி சாப்பிடவே பிடிக்கிறதில்ல. பட் அதில் ஒரு ஜார்லையுமே ஒரு ஃப்ளேவர் போட்டு பானிபூரி வித்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு வீடியோவே போடல. என்ன ரீசன் அப்படின்னா, டோக்கிக்கு பயங்கரமான ஒரு ஃபீவர், ஹை ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். 103 டிகிரி வரைக்கும்லாம் போச்சு. குறையாமல் ரொம்பவே இந்த தடவை டென்ஷன் ஆகிட்டு கோல்டும் இருந்துச்சு. ரெண்டுமே இருந்ததுனால கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த பேராசிட்டமல் எடுக்கிறதுனாலே எனக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா டோக்கிக்கு வந்துட்டு நார்மல் கிட் மாதிரி கிடையாது. இப்போ அவளுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக போகாது. ஏன்னா இம்யூனோசப்ரஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த பேராசிட்டமலும் ஒரு பயம்தான் எனக்கு கொடுக்கறதுக்கு. அதோட இதுவுமே வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே அவள் எப்படி டேக்கிள் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் டென்ஷனாகவும் இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அவளை கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சோம். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு இருமல் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. அப்படியே மேடம் சேடாக வந்துட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் லாஸ்ட் வீக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் கூட அதிகமாக போட்டிருக்க மாட்டோம். ஒரே ஃபீவரில் வந்துட்டு மேடம் கொஞ்சம் சாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டோக்கியோவோட அச்சச்சா வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு திருப்பி போகிறதுக்காக சென்ட்ரலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்த வழியில் பீச் வழியாக வந்தோம், பட்டினப்பாக்கம் சைடு. அங்கே வந்துட்டு நம்ம சுந்தரி அக்கா கடை பார்த்தோம். இதாங்க சுந்தரி அக்கா கடை. நிறைய யூடியூப்பில் ஃபேமஸான அவங்களோட கடை. அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தா எல்லா வகையான ஃபிஷ்ஷையும் நல்லா மசாலா போட்டு வச்சுருக்காங்க.
அவங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக பீச் ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.